உன்னை கண்டு மயங்காத பேர்களுண்டோ? என்ன கண்டா? மூதேவி, உன்னை கண்டா பாட்டு வருமோ? இரு, உன்னை பார்க்கதான் வந்தேன். டேய் சோமு, இன்னைக்கு சமையல்லாம் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கணும். வராதவாள்லாம் வந்திருக்கா, விருந்து பிரமாதமா இருக்கணும். ஒரு முக்கியமான விஷயம், இந்த வெங்காயம், வெள்ளை பூண்டு, பட்டை, லவங்கம் இப்படிப்பட்ட அப்ராஹ்மண சமாச்சாரங்கள்லாம் சமையல்ல சேரவே படாது. ஏன்னா வர்றவாளுக்கு அந்த வாசனையே பிடிக்காது. என்னையாது மனுஷனுக்கு பைத்தியமே பிடிச்சிரும் போல இருக்குது. இப்பதான் நம்ம வந்து மசாலா தூக்கலா போட்டு சமையல் பண்ணுவேன்னு சொல்லிட்டு போனாங்க. அப்படி ஒரு அபிலாஷை இருக்கிற அபிஷ்டு யாரு? அதான் அந்தோணி சம்சாரம் ரோசி. நீ தப்பா புரிஞ்சுனுட்ட. அவா சொன்னது அவளோட ஃபேமிலிக்கு, நான் சொன்னது நம்ம லட்சுமியோட ஃபேமிலிக்கு. ஓஹோ, முதல்ல பிராட் கேஜ் வந்துருச்சு, இப்ப மீட்டர் கேஜ் வந்திருக்கோம். வாய மூடுறா முண்டம். லட்சுமி, என் ஃபேமிலில இருந்து உன் ஃபேமிலில இருந்து எல்லாருமே வந்தாச்சு. இப்ப மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குல்ல? ஆமாங்க, ஆனா ஒருத்தருக்கு ஒருத்தர் சகஜமா பேசிக்க மாட்டேங்கிறாங்களே. அதை எப்படி எதிர்பார்க்க முடியும் லட்சுமி? 2 வருஷமா மனசுக்குள்ள இருக்கிற பகையும் வைராகியம் எல்லாம் 2 நாள்ல போயிடுமா? கொஞ்ச நாளைக்கு அப்படி உருன்னு இருப்பாங்க, அப்புறம் எல்லாம் சரியா போயிடும். ஏதோ நாம 2 பேரும் ஹாப்பியா இருக்கோம், நம்ம பிரச்சனை முடிஞ்சு போச்சு. இங்க மளிகை சாமானம் தீந்து போச்சு. என்ன சோபம்? ஒரு வாரத்துக்கு வேணுங்கிற அரிசி பருப்பெல்லாம் ஒரே வேலையில தீந்து போச்சு. ஃபேமிலி மெம்பர்ஸ் கம்மி, இன்னொரு சேர்த்து 3 பேர் தானே அந்தோணி அண்ணன் சொல்லி அனுப்பிச்சாரு. இங்க என்னடான்னா ஒரு வேலைக்கு கல்யாண பந்தியில போட வேண்டியது இருக்கு. என்ன சோமனி, எல்லாருமே இந்த வீட்டை சேர்ந்தவங்க தானே, எல்லாரும் ஒண்ணு சேர்ந்துட்டாங்களே, நான் சந்தோஷப்பட்டு இருக்கேன். நீங்க சந்தோஷப்படலாமா? ஆனா வெறுங்கையால என்னால சமைக்க முடியாது. இப்ப உனக்கு என்ன வேணும்? அரிசி மளிகை சாமானம் எல்லாம் வேணும், அவ்வளவுதானே? வாங்கிடு, மார்க்கெட்டுக்கு போ, சாமானெல்லாம் வாங்கிடுவோம். அங்க போய் பாப்போமா? சொல்லுங்க. ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண ஹரே மறைவாய் பூதைத்த ஓடு. இப்ப தாய் எனக்கு புரியுது என்னன்னு. சட்னிக்காக வச்சிருந்த ஒரு முடி தேங்காய காணோம். மறைவா புதைச்சு வச்சான்னு பாடுனியே, அந்த தேங்காய் முடிய எங்கயா புதைச்சு வச்சா? மடையா, தேங்காய திருடி சம்பாதிக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. கச்சேரி பண்ணியே நிறைய சம்பாதிப்போம். ஓஹோ, உன் கச்சேரிக்கு தேங்காய் முடிதான் கிடைக்குமா? ஏயா, சங்கீதம்ங்கிறது ஒரு மிகப்பெரிய அற்புதமான விஷயமாச்சே, அதுல நீ எப்படியா லிங்க் ஆனே? அப்படி கேளு. எங்க பரம்பரையே சங்கீத பரம்பரை. சங்கீதத்துக்காக எங்க அப்பாவும் அம்மாவும் என்னென்னலாம் அனுபவிச்சிருக்காங்க தெரியுமா? ஒரு சமயம் சைக்கிள்ல டபுள்ஸ் போனதுக்காக எங்க அப்பாவை போலீஸ்காரன் அரெஸ்ட் பண்ணி மேஜிஸ்ட்ரேட் முன்னால கொண்டு போய் நிறுத்திட்டான். மேஜிஸ்ட்ரேட் எங்க அப்பாவை பார்த்த உடனே, உங்களை நான் எங்கேயோ பார்த்து இருக்கிறேனே அப்படின்னு இருக்க. இந்த மனுஷன் வாயை வச்சுட்டு சும்மா இருந்திருக்கலாமோ? உங்க பொண்ணுக்கு நான் தான் சங்கீதம் சொல்லி கொடுத்தேன், அவ்வளவுதான். மேற்கொண்டு விசாரணையே இல்லாம 6 மாசம் கடுங்காவல்னு சொல்லி ஜெயிலுக்குள்ள எங்க அப்பாவை தள்ளிட்டார். பாவையா உங்க அம்மா? அம்மா படுபாவம். சங்கீதத்துக்காக பிராண தியாகமே பண்ணிட்டான். அது எப்படி? தஞ்சாவூர் மாரியம்மங்கோல் திருவிழாவில ஒரு சமயம் எங்க அம்மாவுடைய கச்சேரி. அலை பாயுதே கண்ணா எல் மனம் அலை பாயுதே அப்படின்னு பாடியிருக்கான். உடனே ஜனங்கள்லாம் ஒன்ஸ் மோர்னா, இவனும் பாடினா, மறுபடியும் ஒன்ஸ் மோர், மறுபடியும் பாடினா, மறுபடியும் ஒன்ஸ் மோர், மறுபடியும் பாடினா. அவ்வளவு நல்லா உங்க அம்மா பாடினாங்க? இல்ல, நன்னா பாடுற வரைக்கும் உன்னை விடவே மாட்டோம்னு ஜனங்கள்லாம் மேடையை சுத்தி நின்னுட்டா. அவ கேக்குறா, இவ பாடுறா, கேக்குறா, பாடுறா. 50வது தடவை ஒன்ஸ் மோர்னு கேட்ட உடனே எங்க அம்மா வாயை திறந்தா. பாட்டு வெளியே வரல, பிராணனே வெளியே வந்துடுத்து. மேடையிலேயே மண்டையை போட்டுட்டா. ஐயா, உன் குடும்பத்துல இவ்வளவு சோக நிகழ்ச்சி நடந்திருக்குது, இதுக்கப்புறம் உனக்கு சங்கீதம் தேவையா? ஐயா அறிவிலி, சங்கீதத்தினால ஏற்பட்ட கவலையை சங்கீதத்தினால் தாண்டா மறக்கணும். உள்ள குழந்தை எழுகுது, வெளியில நீ எழுகுற.
இங்க பாரு, அநேகமா அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் போலீஸ்ல உன் மேல கம்ப்ளைண்ட் பண்ண போறாங்க. தாராளமா கொடுக்கட்டும், அதுக்கெல்லாம் நான் அசர போறது இல்ல. இந்த சங்கீதத்தை நான் விடுறதாவும் இல்ல. இங்க பாரு, அப்படின்னு ஒண்ணு செய்ய. என்ன? இனிமே ஏன் முன்னால பாடாத. ஏன்? நானு இயற்கையா சாக விரும்புறேன். என்னுடல் தனில் ஈ மொய்த்த போது உள்ள கொசு, வெளியில ஈ. பெரிய தொல்லையா போச்சு. தூங்க விட மாட்டாமா? என் சங்கீதத்துக்கு இவ்வளவு எதிர்ப்பா? కమలా కుచ సూచుక కుంకుమతో నియతారుణితాతుల నీలతను కమలాయ తలోచనలోకపసే విజయీ భవ వెంకట శైలపతే. என்னடி சொன்ன? இந்தாங்க காஃபின்னு. இல்ல, அதுக்கு முன்னால என்னமோ சேர்த்து சொன்னியே மாமின்னு. யாரு உன் மாமி? நான் எப்படி உன் மாமியாக முடியும்? எதுக்கு என்ன மாமின்னு கூப்பிட்ட? லட்சுமி உங்களை அப்படிதானே கூப்பிடுவா. அவ என் குலம் கோத்திரம் உறவருக்கு கூப்பிடுறா. நீ யாரை கூப்பிடுறதுக்கு? ஆச்சாரமான குடும்பத்துல பிறந்துட்டு இங்க வந்து வழுக்கி உழுந்துட்டாலேன்னு நாங்களே காலப்பட்டு இருக்கோம். இவ பெரிய உறவு கொண்டாட வந்துட்டா. என்ன மீனாட்சி அம்மாள் கூப்பிட போதும். நீங்க என்னமோ வானத்துல இருந்து பொத்துக்கிட்டு குதிச்ச மாதிரியும், நாங்க என்னமோ குப்பத்தடியில வாழறவங்க மாதிரி பேசுறீங்களே. எங்களுக்கும் கர்த்தரோட திருச்சபையில கௌரவம் இருக்கு, அந்தஸ்து இருக்கு. ஏதோ என் தம்பி உங்க வீட்டு பொண்ணை தொட்டு தொலைச்சிட்டானே கம்முன்னு இருக்கும். நீங்க ஒண்ட வந்தவங்க, ஒதுங்கி ஒழுங்கா இருங்க. யாரு ஒண்ட வந்தவ? நானா ஒண்ட வந்தவ? இங்க என் குழந்தை சம்பாத்தியமும் இருக்கு. நான் நடுவு வீட்டுல உட்காருவேன், தொட்டில் கட்டி ஆடுவேன், ஊஞ்சல்ல தூங்குவேன். நீ என்னடி கேக்குறது? அம்மா, இங்க குழந்தை தூங்குறதுக்கு தான் தொட்டில் இருக்கு. நீங்க உட்கார்ந்தீங்க, பொத்துட்டு கீழே விழ வேண்டியதுதான். சோமு, போய் குளிச்சுட்டு நன்னா விபூதி இட்டுண்டு டிகிரி காஃபியா போட்டு கொண்டு வா. கண்டவா கையால காஃபியா போட்டா நான் குடிக்க மாட்டேன். என்னது இது? குழந்தை நீங்க குளிப்பாட்டுங்க, இதெல்லாம் நான் பண்ண மாட்டேனா? என்ன, என் குழந்தை நான் குளிப்பாட்ட கூடாதா? ஐயோ, அப்புறம் ஸ்கூலுக்கு லேட் ஆயிட போது ஹெட் மிஸ்டர் திட்ட போறாங்க. முதல்ல ஸ்கூலுக்கு ரெடி ஆயி கிளம்புங்க. போங்க. போங்கன்னு சொல்றல. போங்க. அம்மா, ஐயோ ஐயோ, அபச்சாரம் அபச்சாரம். நான் அரை மணி நேரமா கஷ்டப்பட்டு போட்ட கோலத்துல எந்த நாயடி துப்புனது? ஏய் மாமி, இந்த வீட்ல எங்க அம்மா மட்டும் தான் வெத்தலை போடுவாங்க தெரியும்ல? அதானே, நான் என்ன வேணும் நான் துப்புனேன்? நாயின் திட்டுறேன்? நான் நாயின்னு திட்டுவேன், பேயின்னு திட்டுவேன். நீ எப்படி கேக்குறவ? ஐயோ சேசுவே, என்ன புடிச்சுக்கோ. ஐயோ, ஒண்ட வந்தவெல்லாம் என்ன கண்டபடி திட்டுறாளே. கர்த்தரே, நான் புள்ளைய பெத்தது இந்த பெருச்சாலி கிட்ட திட்டு வாங்குவா? யாரு பெருச்சாயி? நியாயமா உன ஆமான்னு சொல்லிருக்கணும். நான் கால் வச்ச இடம் உருப்படாது, என்ன கல்யாணம் பண்ணினவன் விட்டுட்டு ஓடி விட்டான். வாழா வெட்டி பக்கத்து போய் இங்க வந்துட்டேன்னு சொல்றியா? ஏண்டி ஜூலி, ஆமாங்கிறதுக்கு இத்தனை அர்த்தம் இருக்குமோ? இந்தா ஜூலி கீழி தகராறு பண்ண நடக்கிறதே வேற. இது என் மகன் வீடு, நான் எங்க வேணாலும் துப்புவேன். இந்தா இது உன் மகன் வீடுன்னா என் மருமக வீடு. துப்புடி பார்க்கலாம் தைரியம் செய்வ. நீ துப்புமா? என்ன மங்க? ஒண்ணு நெஞ்ச புடிச்சிட்டு பேசு, இல்ல பேசினதுக்கு அப்புறமா நெஞ்ச புடி. தாமஸ், கர்த்தர் என்ன கூப்பிடுறாரா? கூப்பிட்டு போலேனா ரொம்ப கோச்சு போற. கொஞ்சம் சும்மா இருங்க மாமி. அம்மா மாப்ள, ஐயோ இங்க பாத்தீங்களா? நான் காலையில இருந்து எவ்வளவு கஷ்டப்பட்டு தண்ணிய தளிச்சு பெருக்கி தள்ளி இடுப்பொடிய கோடு கோலா போட்ட கோலம். உங்க அம்மா ஏச்ச துப்பிட்டாளே. கோலங்கிறது அவ்வளவு முக்கியம். நான் என்ன கண்டேன்? நம்ம தோத்திரம் சொல்றவளை கட்டிருந்தா இந்த தொல்லைங்களா வந்திருக்குமா? அதேதான் நானும் கேக்குறேன். எங்க கோத்திரம் தெரிஞ்சவளை கட்டிருந்தா இந்த வம்பு வந்திருக்குமா? ஐயோ என்ன மாமி இது? லட்சுமி பாத்தியாடி? மாமி, நீங்க எங்க குழந்தைய பாத்துக்க வந்தீங்களா இல்ல கொலையடி சண்டை போட வந்தீங்களா? இப்படி நடந்துக்க உங்களுக்கே வைக்கமா இல்ல? மாமி, இப்ப இங்க என்ன உலகமா அழிஞ்சு போச்சு, கோலம் தானே அழிஞ்சு போச்சு, மறுபடியும் போட்டா போகுது. சோமு, இந்த இடத்தை எல்லாம் கிளீன் பண்ணி மாமிக்கு இந்த கோலப்பொடி எடுத்து கொடு. மாமி, இங்க எங்க வேணாலும் போடுங்க. ஏமா, இது கோலமா நினைக்க வேண்டாம், நடந்து போற பாதையா நினைச்சாலும் துப்பாம இருந்திருக்கல. ஏன் இப்படி சின்ன சின்ன விஷயங்களை பெருசு பண்ணி சண்டை போடுறீங்க? பாருங்க, இந்த வீட்டுல ஜாதி மதம் எதுவுமே கிடையாது. எந்த தெய்வத்தை வேணாலும் யாரு வேணாலும் எப்ப வேணாலும் கும்பிடலாம். அம்மா, நான் என்ன சொல்ல, உங்களுக்கு ஸ்கூலுக்கு லேட் ஆகுது, நீங்க போங்க. லட்சுமி, கொஞ்சம் சும்மா இருங்க. போய் மூடிட்டு வாங்க. குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங். இந்தாங்க உங்களுக்கு ஒரு பத்திரிக்கை. ஓ, தேங்க் யூ. யார் இந்த சுப்பிரமணியம்? என்ன கேட்டா? உங்கள்ட்ட யாரு கேட்டா? இப்பதானே நீங்க என்ன கேட்டீங்க. நான் அப்படி பலரும் கேட்பேன், அவர்கிட்ட கேட்பேன், இவர்கிட்ட கேட்பேன். நான் கேட்கறதுல நீங்க ஆன்சர் பண்ணா. எனக்கு ஜானகிராமன் தெரியும், ஹரிஹரன் தெரியும், கணபதி தெரியும், இந்த ஊர்ல நிறைய பேர் தெரியும். இந்த சுப்பிரமணியம் மட்டும் தெரியல, அதுக்கே வம்பு பண்றீங்க. என்னடா அது பெரிய நியூசன்ஸா போச்சு. ஆஹா, பிரமாதம். யோகலட்சுமி யோகேஸ்வரன், பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் பேர் பொருத்தமா தான் இருக்கு. லட்சுமி, பொருத்தம் பேர்ல மட்டும் இருந்தா போதாது, நம்மள மாதிரி மனசுலயும் இருக்கணும். நிச்சயமா இருக்கும்.
ஏன்னா இந்த கல்யாண பொண்ணு யோகலட்சுமி இருக்காளே, அவ ஆரம்ப பள்ளிக்கூடத்துல இருந்து ஹை ஸ்கூல் வரைக்கும் என் கூட ஒன்னா படிச்சவன். எதை செலக்ட் பண்ணாலும் கரெக்டா செலக்ட் பண்ணுவா. மாப்பிள்ளை விஷயத்துல மட்டும் கோட்டை விட்டுவாளா என்ன? ஒரு உண்மையை சொல்லட்டுமா? என்ன? உங்களை கட்டிக்கிறதுக்கு முன்னாடி அவகிட்டதான் அபிப்பிராயம் கேட்டேன். தட்டி கொடுத்து தைரியம் சொன்னவளே அவதான். அவ கல்யாணத்துக்கு கட்டாயம் போனுங்க. கண்டிப்பா போலாம். நான்தான். நீயா? மண்டபத்துல இருந்து யாரோ மாமிதான் உள்ள வந்துட்டேன்னு நினைச்சேன். இந்த மடிசர் புடவையில நான் எப்படி இருக்கேன்? ஆமா, எதுக்குது இல்ல? எங்க ஜாதியில பச்சைப்படி சுத்துறதுன்னு ஒரு வழக்கம் உண்டு. அதுக்கு சுமங்கலிகள் இப்படித்தான் புடவை கட்டிட்டு வரணும். ஆஹா, நீ இந்த ட்ரெஸ்ல எவ்வளவு அழகா இருக்க தெரியுமா லட்சுமி? அதுக்கு இடுப்பு எப்படி கிள்ளணும்? என்ன பாக்குறேன்? நீ இந்த ட்ரெஸ்லயே எவ்வளவு அழகா இருக்க. உனக்கு பலவிதமான Dress போட்டா எப்படி இருக்குன்னு யோசிச்சு பார்த்தேன்.